எல்லோருக்கும் வணக்கம். இப்போதைக்கு எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒரே பெரிய ஆள் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போதைக்கு ஒரே ஒரு பெரிய நியூஸ் தான் இருக்குது. அடுத்த வாரத்தில் வரக்கூடிய யூஎஸ் ஃபெட் ரேட் கட் ஆகுதா அல்லது ஆகலையா, கட் ஆகிற மாதிரி இருந்தால் சும்மா ஒரு 1/4% தான் கட் பண்ணுறாங்களா இல்லை 0.5% அப்படின்றது ஒன்று தான் தற்போது மிக முக்கியமான குளோபல் லெவலில் பெரிய நியூஸ். இந்த சமயத்தில் நமது புல்தடுக்கி பைல்வான் அவர்கள் நிஃப்டி 25,000 தாண்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் 25,000 தாண்டி நல்லா மேலே வந்து ட்ரேட் ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோவும் டபக்குன்னு ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனாலும் இந்த 25 சொன்ன பாவத்துக்கு டபக்குன்னு 7 பாயிண்ட் இறங்கிட்டானே. ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் ஷேர் மார்க்கெட் இன்பமா அல்லது துன்பமா அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக மிகவும் நடு சென்டர்னு சொல்கிற மாதிரி 25,000 வந்து நம்மளுக்கு இன்பத்தை தரப்போகிறதா அல்லது துன்பமா அப்படின்றது அடுத்தடுத்த வாரங்களில் தெரிஞ்சிடும். வேற என்ன செய்தினா 2 முக்கியமான செய்தி இருக்குது. அதாவது 50% பக்கம் மேலேயோ கீழேயோ மூவ்மெண்ட் பண்ணி விடுற மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் அல்லது அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் 50% மேலே ரொம்பவுமே வயலண்ட்டாக மூவ் ஆகக்கூடிய தகவல் என்பது வந்துகிட்டு இருக்கு. அது முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேரை பற்றி ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்டர் பற்றி ஒன்று இருக்குது. ஷேரை பொறுத்து பார்க்கும்பொழுது எஸ் பேங்க் அப்படின்ற பங்கு, எப்பா தம்பி நீ 10 ரூபா மேலே ஏற போறியா அல்லது ஒரு 10-15 ரூபா கீழே இறங்கிட்டு மறுபடியும் 10-15 ரூபா ஏற போறியா, உன்னுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதில் ஒரு மிக முக்கியமான தகவல். உங்களுக்கு தெரியாதில்ல, ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம் எஸ் பேங்க்ல பொசிஷன் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்த உடனே என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பங்கு 18 ரூபாய் ரேஞ்சிலிருந்து ஆல்மோஸ்ட் 5 ரூபாய் ஒரு பங்குக்கு மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அந்த நியூஸ்னுடைய வீரியம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எங்கிருந்து தன்னுடைய வேலையை ஆரம்பித்தானோ அங்கேயே வந்து உளுந்துட்டு மறுபடியும் இப்போ ஒரு 3 ரூபாய் ஏறி இருக்கு. இப்போ வந்து அவனுக்கு அதை சார்ந்தே இன்னொரு அருமையான தகவல் என்ன வருதுன்னா, ஓகே இந்த எஸ்எம்பிசி நிறுவனம் அக்வஷன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு இன்னும் அதிகமான பவர் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த எஸ்எம்பிசி 2 டைரக்டர்களை நாமினேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ எதிர்காலத்தில் இவங்களுடைய முடிவெடுக்கிறது இந்த எஸ் பேங்க் அப்படின்றதுல அதிகரிக்க ஆரம்பித்து ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வந்து சமீபத்தில் 2024 ஒரு கட்டத்தில் 30 ரூபா வரைக்கும் போன பங்கு ஒரு வருஷத்துக்குள்ளேயே 15 ரூபான்னு 50% இறங்கிட்டு கிட்டத்தட்ட 15 ரூபாய்க்கு 23 ரூபாய்க்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்களே. ஸோ அப்போ இந்த 23 ரூபாயிலிருந்து அடுத்த 10 ரூபாய் கிட்டத்தட்ட 50% என்பது இன்னும் மேல் நோக்கி ஏறப்போகிறதா அல்லது ஒரு 10 ரூபா என்பது போல கீழே இறங்கி எங்க அந்த எஸ் பேங்க் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கா எங்காவது, அப்படி ஏதாவது பத்திரிகைகள் நியூஸ் வருதா, இல்லை ஜப்பானை சேர்ந்த நிறுவனம் உள்ள மென்று ஆகும் பொழுது ஏதாவது ஒரு பேட் நியூஸே வரட்டுமே வந்து கீழே ஒரு 10 ரூபாய்க்கு இது போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஏற போகிறதா, இது என்ன செய்ய போகிறது அப்படின்றதா இப்போ மிகப்பெரிய ஒரு கம்பெனி வைஸ். இப்போ சமீபத்தில் இந்த அதானி பவர்லாம் கூட சமீபத்தில் ஸ்பிளிட் சம்மந்தப்பட்ட தகவல் வந்தது. அந்த மாதிரி நிறைய தகவல் பல கம்பெனிகளில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒரு பங்குகளில் பெரிய மாற்றம் வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் மாற்றம் வரக்கூடிய, அது மேலேயோ அல்லது கீழேயோ ஏதாவது ஒரு சைடு மேஜராக மூவ் ஆகக்கூடிய தகவல்களில் இந்த எஸ் பேங்க் அப்படின்ற பங்கை பற்றி தகவல் வந்திருக்கு. அடுத்தடுத்த வருடங்களில் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பங்கு என்ன செஞ்சிருக்க போகிறது, என்ன ஒன்றையுமே காண நேர்கோடாக இருக்குது. ஏன்னா அது ஒரு காலத்தில் மேல் நோக்கி இருந்திருக்கான். ஓகே, ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய உச்சத்தையோ அல்லது வீழ்ச்சியோ மறுபடியும் எப்போது வந்து தொடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த எஸ் பேங்க்ல இருக்குது. ஸோ நியூஸ் இருக்கக்கூடிய ஷேர்களில் இந்த எஸ் பேங்க் என்பது முன்னணியில் இருக்குது. அமெரிக்கா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் நம்ம உடனே படியூரில் போய் ஒரு பெரிய கதர் துண்டை வாங்கி எல்லாம் குரூப்பாக வந்து தலையில் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இது மிகப்பெரிய ஒரு செக்டருக்கு உண்டான நியூஸ், ஒரு நாட்டுக்கு உண்டான நியூஸ் கிடையாது. பட் இருந்தாலும் இது நாட்டை பெரிய அளவில் பாதிக்கும். நம்ம ஐடி செக்டர் சோழியை முடிச்சிருவாங்களோ, அதாவது நம்ம ஐடி செக்டர் உலகத்தில் நம்ம நாட்டுக்கே சர்வீஸ் பண்ணுறாங்க, ப்ராடக்ட்டில் விற்கிறாங்க, மற்ற நாடுகளுக்கும் பண்ணுறாங்க. பட் அமெரிக்காவில் அதிகமாக பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்குது, அது இந்தியர் ஆரம்பிச்சிருந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டிலேயே ஒரு கம்பெனி இருந்தாலும் சரி, அவங்க வேலையை வெளிநாட்டில் கொடுத்து திருப்பி அந்த வேலையை வாங்கி அமெரிக்கக்காரங்களுக்கே விற்கிறாங்க.
அப்போ அந்த வேலை செய்யறதுனால அது ஒரு 100 ரூபாய்க்கு வெளியே வேலை கொடுத்து இங்கே நம்ம நாட்டில் 150 ரூபாய்க்கு அதை விற்கிறாங்கன்னா அதுக்கு நீ 25% அடிஷ்னலாக டேக்ஸ் போடு. நம்ம ஊரில் காலேஜில் படிச்சுட்டு எல்லாம் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க வேலை கிடைக்காம. அப்போ இவங்க நம்ம நாட்டு வேலையை வெளியே கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அப்போ 25% டேக்ஸ் போடுன்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் போயிட்டுருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இது வந்து அமலாயிடுச்சுன்னா இந்த சட்டம் மிகப்பெரிய கும்பா சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா 25% லாபம் போகுது. யார் ஏற்றுக்குவா இந்த 25%? ஒருவேளை அந்த அமெரிக்க கம்பெனிகள் வந்து நான் ஒரு 12% ஏற்றுக்கிறேன், முதல்ல உனக்கு $100 சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன்னா இப்போ உனக்கு 75 மட்டும் கொடுக்குறேன், அல்லது உனக்கு ஒரு 85க்கு மேலே நான் கொடுக்குறேன், நான் 12 நீ 12 ஏற்றுக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த $100 உண்டான $25 நமக்கு அமெரிக்க கவர்மெண்ட்டு கட்டிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு தொல்லை இருக்காது. அப்படின்னா என்ன ஆகுது? சும்மா இருந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பணம் கொடுக்குற மாதிரி ஆச்சு. ஆனால் நம்மளால இந்தியாக்காரங்க அதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. சரி, முதல்ல ஒரு 1 லட்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தியா, சரி இப்போ ஒரு 75,000 கொடுத்து விடு, நீ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இது வந்து நம்மளுக்கு பெருசாக தாக்கம் இல்லை, என்னமோ பெருசாக பூதாகரமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்ன நம்மளுக்கு சம்பளம் கம்மியாகுது, அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அங்கே போய் வேலை பார்க்கணும். சரி, நீ அப்போ வெளியே கொடுத்து வேலை வாங்காத, அவனுங்களை பூரா அமெரிக்காவுக்கு வரவை அப்படிம்பாங்கிறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்கே ஏகப்பட்ட டேக்ஸ் கட்டித்தான் ஆகணும். அவனுடைய இடத்துல போய் இருந்து அங்கேயே சம்பளம் வாங்கினா அவன் நாட்டுக்கு ஏகப்பட்ட டேக்ஸ் கட்டித்தான் ஆகணும். ஆக மொத்தம் இந்த ஐடி இண்டெக்ஸ்க்கு 2022 நேரம் சரியில்லை. 2022 ஒரு பெரிய வீழ்ச்சி. மறுபடி இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆனால் மறுபடி 2022 என்ன லெவல் இருந்தானோ அந்த லெவலுக்கே கொண்டு போய் விட்டுட்டாங்க. நண்பர்களே, வர வர நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கூட பெரிய பெரிய ஆளுகளுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க, இந்த ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 800 ரூபா ஒரு ஷேருக்கு இறங்கியிருக்கான். 9,800 இங்கே, இப்போ 9,100 இங்கே. நேற்றே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அங்கே அடித்தா அங்கே தானடா வலிக்கும், இங்கே எப்படா வலிக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த ஆரக்கல் வந்து நேற்று மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் ஏறி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஏஐ சார்ந்து மிகப்பெரிய ரெவன்யூ வரப்போகுது அப்படின்றதுனால. ஆனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம ஊரில் இங்கே சப்சிடரியாக இருக்கக்கூடிய, அதாவது அது பேரண்ட் கம்பெனி, இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சப்சிடரி கம்பெனிக்கு அவனை பாட்டுக்கு நேற்று பயங்கரமாக ஏற்றி விட்டுருந்தாங்க OFSS. இன்னைக்கு பார்த்தா இல்லை, அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்தங்காட்டி அவங்க ஏர்ன் பண்ணதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை தம்பி அப்படின்னு சொன்ன உடனே அநியாயத்துக்கு பாவம் ஒரு ஷேர் 800 ரூபா பக்கம் இறங்கி போச்சு. இது நம்மளுக்கே தெரியுது, அவன் வேற இவன் வேற. ஆனால் ஏன் நேற்று ஏற்றி விட்டீங்க அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு, இதில் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் இப்படி போய் சிக்கிடுறாங்க. அந்த நியூஸை பார்த்துட்டு இங்கே எடுக்கிறாங்க, அப்புறம் கடைசியில் இங்கே கும்பாயிடுது. இன்னொரு சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இன்னொரு தகவல். அதாவது உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆப்ஷன் ட்ரேடிங்னா யாராவது ஒருத்தர் லூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் அந்த பணத்தை சம்பாதிப்பாங்க. அதாவது இப்போ 25,000 நிஃப்டி இருக்குது அப்படின்னா 25,000க்கு கீழே போகுன்னு ஒருத்தர் ஆப்ஷனில் பெட்டு கட்டுறாரு, அல்லது 25,000க்கு மேலே போகுன்னு ஒருத்தர் பெட்டு கட்டுறாரு. ஸோ யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்து சமீபத்தில் ஓவராக நம்ம ஆளு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. டெய்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரின்னு நம்ம ஆளு ஏகப்பட்டது ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஆடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 60,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடி வரைக்கும் நம்மால் இந்தியர்கள்ட்ட இருந்த பணத்தை வெளிநாட்டுக்கார தூக்கிட்டு போயிட்டான். இதை பார்த்தவுடன் கொதித்தெழுந்த செபி, என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே. அதாவது அவனுங்கெல்லாம் ரொம்பவுமே ப்ரிப்பேர்டாக, சண்டைக்கு ப்ரிப்பேர்டாக வர்றானுங்க. ஹை ஸ்பீடு சிஸ்டம் வச்சுருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க, மேலும் மேலும் பணம் போடுறாங்க. ரொம்ப வசதியாக போச்சு அவங்களுக்கெல்லாம். நம்ம ஆளுக்கு பணத்தை தூக்கிட்டு போனோடனே இதை கொஞ்சம் கூட பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸில் என்ன போயிட்டு இருக்குன்னா, இவ்வளவு லாஸ்கள் வந்த பிறகு பார்த்த பிறகு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செபி வந்து இந்த வீக்லி எக்ஸ்பைரி இருந்தால் தானே நீங்கள் இப்படி ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அதை கொண்டு நான் பழையபடி முதல்ல எப்படி மந்த்லி ஒரு எக்ஸ்பைரி தானே இருந்தது அந்த மாதிரி நாங்கள் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நியூஸ்கள் போயிட்டு இருக்கு. மீடியாக்கள் அப்படி தான் நியூஸ்கள் எழுதிட்டு இருக்காங்க. இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கழித்து செபியினுடைய சர்க்குலர் வரும்பொழுது தெரிந்துவிடும். நான் வந்து செபிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த விஷயத்தில். நீங்களே பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். காலையில் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களால் நிறைய பேர்த்துனால பண்ண முடியாது. இருந்தாலும் வீட்டம்மா வந்து ரொம்ப கடினமான முடிவு எடுத்து உங்கள் மூஞ்சி மேலே தண்ணி ஊற்றி விடுறது, பிடிச்சி இழுத்து உதச்சி விட்றது அப்படின்னா மேபி பல பேர் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து பீடி சிகரெட்டோ சரக்கோ நிறுத்தணும் அப்படின்னா சும்மா அட்டையில் எழுதி போடுற உங்களுக்கு கேடு அப்படின்லாம் எழுதி போடாமல்
போலீஸை விட்டு அடி வெளுத்து விடணும். யாராவது டாஸ்மாக் பக்கம் வந்தீங்கன்னாவோ அல்லது சிகரெட் வாங்க வந்தீங்கன்னாவோ காலில் அடி லத்திலேயே போடுங்கடா அப்படின்னு சொல்லி, அல்லது கடையை பூட்டி வச்சிடுறது. இந்த மாதிரி என்னத்தையாவது ஒன்று பண்ணும்பொழுது அதனுடைய நுகர்வு என்பது கம்மியாகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு 10 பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம ஆளுங்க இந்தியர்களே நல்லா சிறந்த ஆட்கள் இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுக்கு 90 ஆட்கள் நம்மளும், அதுவும் நம்ம இந்தியர்கள் தான் பணத்தை இழக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டுக்காரன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான், அதுக்கு நம்ம ஆளுக்கு தான் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இந்தியர்கள் ஒரு 10 பேர் நல்லா இருக்கிறதுக்கும் வெளிநாட்டுக்காரனுக்கு 1,00,000 பேர் நல்லா இருக்கிறதுக்கும் மீதி இருக்கிற 90 இந்தியர்கள் எதுக்கு பணத்தை வந்து வாரம் விடணும்? அது மாதம் ஒருக்கா கூட நீ போய் விடு, ஸ்லோவாக விடு பணத்தை. அதுக்கு நீ போய் வாரம் டெய்லி விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நண்பர்களே, இந்த கல்பத்ரு அப்படின்ற ஒரு கம்பெனி ஏற்கனவே அதனுடைய முதலீட்டாளர்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துள்ள கம்பெனி. அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் 200 ரூபாயிலேருந்து 1400 ரூபா போச்சு. அதுக்கப்புறமே மிகப்பெரிய கடும் சரிவு 1400லேருந்து 800 ரூபா வந்தாலும் தப்பி பிழைச்சவண்டா அப்படின்ற மாதிரி இந்த பங்கு 800 ரூபாயிலிருந்து 1200 ரூபா வந்து கௌரவத்தை மீட்டெடுத்த ஒரு பங்காக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த பங்குக்கு என்ன ஒரு தகவல் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2720 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இவங்க ஒரு குவார்ட்டருக்கே 6000 கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அதுலேயும் முதல்ல 3000 கோடியிலிருந்து இப்போ 6000 கோடின்னு அவங்களுடைய சேல்ஸை டபுளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாபத்தை டபுளாக இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் இப்படி ஒரு கௌரவம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பங்குக்கு இது ஒரு மேஜர் ஆர்டர். கிட்டத்தட்ட பாதி குவான்டிட்டி அவங்க பண்ணக்கூடிய சேல்ஸில் பாதி சேல்ஸுக்கு உண்டான ஆர்டர் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஒரு நண்பர் சொல்கிறாரு, நானும் தொடர்ந்து முதலெல்லாம் லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த ஒரு ஆயுதத்தை எடுத்தேன், அதுக்கப்புறம் இப்போ நான் எல்லா பங்குலையும் லாபத்தில் தான் வெளியேறினேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறது என்னென்னா, நான் பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பங்கு கீழே விழுக அவர்கிட்ட பணம் வாங்கும் சக்தி இருந்திருக்கு. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடி திரும்பி லாபம் வர வரைக்கும் பொறுமையாக இருந்திருக்காப்புல, அப்புறம் கொடுத்துட்டாப்புல. அதாவது நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ப்ரொஃபஷ்னலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மூலியமாக இருக்குது. எஸ்ஐபி அப்படி தான், ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 கோடியோ 5 கோடியோ பணம் சேமிக்கணும் அப்படின்னு ஒரு கோல், ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்ணும் பொழுது சரி மாதம் 50,000மோ எவ்வளவோ ஒரு அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே வராங்க. ஸோ சிறுக அந்த ஷேர்னுடைய கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி எந்த பக்கம் அவன் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து பெஸ்ட் காஸ்ட்டில், நல்லா யோசிச்சிங்க, அதாவது எல்லாத்தினாலையும் கரெக்டாக அந்த லோ ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சமாக எஸ்ஐபியில் வாங்கும்பொழுது த பெஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ், ஒரு ஏவரேஜ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு அவங்களால அக்குமுலேட் பண்ண முடியுது. ஸோ இவர் சொல்லக்கூடிய தன் எக்ஸ்பீரியன்ஸ்னால் உணர்ந்த ஒரு காரணம், ஒரு சக்ஸஸ்ஃபுல் காரணம், நான் கொஞ்சமாக வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அது மார்க்கெட்டில் எஸ்ஐபி அப்படின்ற பெயரில் ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஆஹா, இது எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி, இது ஏன் ஏரியா அப்படின்ற மாதிரி இந்த தலை சுத்தல் பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்தது எனக்கு. அது எப்படி வெளியே போச்சுன்னே எனக்கு தெரியல. ஆனால் இந்த சமயத்தில் வந்து இந்த டாக்டர் ரெட்டினுடைய ஒரு பதிவு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க இந்த ஆன்டி வெர்டிகோ செக்மெண்ட், அதாவது வெர்டிகோ தலை சுத்தல் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான செக்மெண்ட்டில் ஒரு அக்வஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் அப்டேட் வந்துருக்கு. இதுக்காக தான் சமீப காலமாக சில நாளில் கிட்டத்தட்ட 10% ரெக்கவரி ஆகி வந்தியா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு புரியல. பட் இருந்தாலும் சமீபத்தில் 11% பக்கம் ரெக்கவரி ஆகி, லோ ரேட்லேருந்து ரெக்கவரி ஆகி வந்த பங்குகளில் இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் இவங்க இன்றைக்கி வந்திருக்க விசேஷ தகவல், ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படின்றது எல்லாருக்குமே பெயர் பெற்ற எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு கம்பெனி. அவங்களுடைய ஒரு அஃபிலிட்டேட் கம்பெனி 18 மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஸ்டக்ரான் அப்படின்றத இவங்க அக்வஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட போர்ட்ஃபோலியோ, அதுக்கு உண்டான மருந்துகளில் இதில் வந்து இந்த அக்வஷன் பண்ணதுனால அந்த போர்ட்ஃபோலியோ இன்னும் இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகும், அதிக லாபங்களை சம்பாரித்து கொடுக்கும் அப்படின்றதான் தகவல். ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நல்லா சேல் ஆகும் பொழுது இந்த டாக்டர் ரெட்டினுடைக்கு இதனுடைய ஷேர் ப்ரைஸுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. சமீபத்தில் எவ்வளவு கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு பங்கை சொல்லணுன்னா இந்த டாக்டர் ரெட்டி சொல்லலாம். அவன் விழுந்திருக்கிறதுக்கு நம்ம கவுண்டிங்கெல்லாம் பத்தாது. 2025லேருந்து பார்த்தோம்னா
அது விழுந்ததை கவுண்டிங் பண்ணோம்னா அதெல்லாம் 30-40 தாண்டிடும் போல். ஸோ ஒவ்வொரு முறையும் வீழ்ச்சி அடைந்த பிறகு அவன் திரும்ப ஏறி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த 2025 இப்படி ஒரு தகவல் என்பது வந்திருக்கு. தலைக்கிருப்பு தான் போயிருக்கு. தலைக்கிருப்பு போன நேரம் ஹைப்பர் டென்ஷன் வந்து நெஞ்சு வலி, அந்த வலி இந்த வலின்னு என்னென்னமோ வருது. ஐயோ ஒரே தலைவலி நண்பர்களே. இந்த சமயத்தில் இந்த ஜாகிள் ப்ரீபெய்ட் பற்றி சமீபத்தில் தான் ஒரு தகவல் வந்திருந்தது, ஆர்டர் ரிலேட்டடாக, அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக. இப்போ மறுபடியும் இன்னொரு தகவல். நாங்கள் ஏற்கனவே பிளிங்க் காமர்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம், மாஸ்டர் அக்ரிமெண்ட். அது கூட இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் கொடுக்கறதுனால இன்னொரு அடண்டம் அப்படி, அதாவது நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு இடம் என்ன நடந்துச்சுன்னா, இப்படி தான் ஒரு மாஸ்டர் அக்ரிமெண்ட் என்பது போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மாஸ்டர் அக்ரிமெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஒரு 1 கோடின்னு வச்சுக்கிங்களேன், அதுக்குண்டான ஏஎம்சி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடண்டம் போட்டுக்கிட்டே வந்தாங்க. நிறைய ரெக்குவயர்மெண்ட்டு பண்ணும்பொழுது, புது ரெக்குவயர்மெண்ட் வரும்பொழுது அடண்டம் போட்டுக்கிட்டே வந்தாங்க. நான் போய் கேட்டேன், ஏங்க அடண்டம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்குற எதிர்காலத்தில் சப்போர்ட் கொடுக்குறோம், அப்புறம் அது சும்மா வர்ற மாதிரி வந்துடும். அதனால் வந்து நம்ம ஒரு சின்னதாக பண்ணாலும் இந்த மாஸ்டர் அக்ரிமெண்ட்டில் என்ன ஏஎம்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ அது கூட இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் அடிஷ்னலாக பண்ணோம்னா அந்த 10 லட்சத்தையும் டோட்டல் காஸ்ட்டில் ஆட் பண்ணி அந்த 10 லட்சத்துக்கு ஒரு 18% ஏஎம்சி நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் சில கிளைண்ட் பிளேஸ்லேருந்து பேசுகிறதே இல்லை. நீதானாடா அது காஸ்ட் ஏற்றி விட்டது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் எனிவே, நீங்கள் வந்து ஒரு சப்ளையர்னுடைய பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கு ஒரு சின்ன ப்ராடக்டை செஞ்சு வாங்கிட்டு அது மேலே நாங்கள் பில்டு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். கடைசியில் ஏஎம்சி அப்புறம் எல்லாத்துக்குமா மொத்தமாக தானே தரணும். ஸோ இந்த மாஸ்டர் அக்ரிமெண்ட் அடண்டம் அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு பழைய கால நினைவுகள் வந்து விட்டது. நண்பர்களே, சில வாலட்டைலான பங்குகளில் இன்றைக்கி தகவல் வந்திருக்கு. அதாவது இந்த ரேமன்லாம் சமீபத்தில் அந்த ஸ்பிளிட் ரிலேட்டடாகவும் பல்வேறு காரணத்தினாலும் ரொம்பவுமே வயலண்ட்டாக இருந்த ஒரு பங்கு இந்த ரேமண்ட் அப்படின்ற பங்கு. அவனுடைய மூமெண்ட்டெல்லாம் பார்த்தா தலை சுற்றிரும், அந்த மாதிரி அவனுடைய மூமெண்ட் என்பது ஆகிக்கிட்டு இருந்தது. இப்படி இருந்திருக்கக்கூடிய இந்த ரேமண்ட் அப்படின்ற பங்கில் தற்போது 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரேமண்டில் என்ன தகவல் வருதுன்னா, நாங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்டர் அனலிஸ்ட் சம்மந்தப்பட்ட மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நீ இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, வாலட்டிலிட்டி ஏதாவது வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இந்த லூப்பின் லிமிடெட் அப்படின்ற பங்கு எந்த பக்கம் டைரக்ஷன் எடுக்க தெரியாமல் இதுவும் ஒரு வாலட்டிலிட்டியான பங்கு தான். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 தொடக்கத்தில் 1200 ரூபா இருந்தவன் உச்சபட்சமாக 2300 ரூபாயெல்லாம் போனான். அதுக்கப்புறமே எந்த பக்கம் முடிவெடுத்து போகிறது அப்படின்றது தெரியாமல் அவன் பாட்டுக்கு இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கான். எந்த பக்கம் முடிவெடுக்க போகிறான் அப்படின்றது தெரியல தற்போது வரைக்கும். இப்படி இதனுடைய ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே அவங்களும் சில அனலிஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மீட் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இனி ஏகப்பட்ட சொல்லடி வரப்போகுதுரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் போய் இந்த பிஸ்னஸ் மீட்டிங், அனலிஸ்ட் மீட்டிங், இன்வெஸ்டர் மீட்டிங், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் ஏகப்பட்ட மீட்டிங் போகிறாங்க. பாருங்கள், ஏஷியன் பெயிண்ட்ஸில் கூட சமீபத்தில் அதிகமாக தகவல் வராமல் இருந்தது. ஆனால் அது 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி ஒரு மாதிரி மொமெண்டம்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் இன்னும் கீழ் நோக்கி வரல. இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்பது கடந்த 6 மாதத்தில் இல்லாத ஒரு உச்சத்தில் தான் இந்த ஏஷியன் பெயிண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடியல இவங்களும் அடிக்கடி மீட்டிங் என்பது வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஏதாவது பெருசாக சொல்லடி வருதா என்ன ஏதுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஈக்லக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு அது ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்கான். இனி இந்த பங்குனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றது தெரியல. எவ்வளோ ஒரு அருமையான வேலை பார்த்துருக்கான் பாருங்கள். எல்லாம் பயந்துட்டு இருந்திருப்பாங்க, என்னடா இது இந்த பங்கு இப்படி கீழே விழுந்து கிடக்கே அப்படின்னு. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய வாயில் லட்டு கொடுத்த மாதிரி அது இப்போ இருக்கிறதுலே உச்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த பஜாஜ் ஆட்டோ பற்றிய மிக முக்கிய தகவல் என்னென்னா, நீ எல்லாம் ரொம்ப பெரிய ஆள் இன்னும் ஏறாமையே இருக்கியே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருந்த சமயத்தில் லோ ரேட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% ஏறி காமிச்ச ஒரு பங்கு தான் இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்கு. அப்படி ஏறிய பிறகு இந்த சமயத்தில் இன்னுமே கிட்டத்தட்ட 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பஜாஜ் ஆட்டோவில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சப்சிடரி இருக்குது. அந்த சப்சிடரிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டிங் கிடச்சிருக்கு. இக்ராலிருந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஒரு 2000 கோடி 750 கோடிக்கெல்லாம் வந்து AAA ஸ்டேபிள் அப்படின்ற ரேட்டிங் அசைன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துட்டு இருந்தால் போதும் சாமி அப்படின்னு தான் இந்த பஜாஜ் ஆட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனையோ ஆட்டோத்துறை கம்பெனிகள்லாம் 52 வீக் ஹையில் போயிட்டு இருக்கல, இந்த பஜாஜ் ஆட்டோ வெறும் 20% ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு.
இனி அடுத்தடுத்த நாட்களில் என்னன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்பா இது ட்ரம்ப்புக்கு கிடைத்த வெற்றியா இல்லை குருவி உட்கார பனங்காய் கீழே விழுந்தது அப்படின்ற மாதிரி கதையான்னு தெரில. பயோகான்லேருந்து ஒரு தகவல் என்ன படிச்சுன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு யூஎஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சதுன்னா பார்த்தீங்களா எனக்கு வெற்றி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆரம்பிக்க போகிறாரா என்னன்னு தெரில. எது எப்படியோ இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் இதுதான் எனக்கு வேணும், இதுதான் நான் பண்ணணும் விரும்புகிறேன், எல்லாரும் இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கே விற்றுருங்க, உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ ஏற்கனவே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த பயோகான் அப்படின்ற பங்கு அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும் அப்படின்றது ஒரு முக்கியமான தகவல். அதே மாதிரி இந்த அக்மி சோலார் அப்படின்றதுக்கு 3892 கோடி மதிப்பிலான ப்ராஜெக்ட் ஃபண்டிங் கிடச்சிருக்கு. ஏற்கனவே நீ பல பேர்த்துக்கு நல்லது பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வெறும் 80 கோடி லாபத்திலிருந்து 130 கோடியாக இருக்கக்கூடிய இந்த அக்மி சோலார், அதே மாதிரி ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த 2025 கூட வெறும் 160 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் பணத்தை ஆல்ரெடி அவன் பழைய ரேட்டே வந்து பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கக்கூடிய ஒரு பங்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இதுக்கு இந்த மாதிரி ஃபண்டிங் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். நன்றி, வணக்கம்.